துலா ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம், தீர்க்கமான சிந்தனை, உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். முயற்சிகள் அத்தனையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி செய்தி வரக்கூடிய வாய்ப்பு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் வரக்கூடிய காலகட்டமாக அமையும். புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் வரக்கூடிய வாய்ப்பு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக வெற்றி செய்தி வரும். பார்ட்னர்ஷிப் வியாபாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். நீங்கள் நினைக்கிற யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைய போகிறது. அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அதாவது 5ஆம் இடத்தை பார்க்குறதுனால குழந்தை பிராப்தி ஏற்படும். குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு சந்தோஷம் வரக்கூடிய வாய்ப்பு, பெருமை வரக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. தந்தையின் சொத்துக்கள் வரும். தந்தையின் மூலியமாக அனுகூலமான செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. தந்தையினுடைய தொழில் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பு. தந்தையினுடைய தொழிலில் ஏதாவது ஒரு போர்ஷன், அதாவது ஸ்டேக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது பர்சன்டேஜ் ஸ்டேக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா வியாழக்கிழமை அன்றைக்கி போயிட்டு ஒரு வெத்தலை மாலை போடுங்க, வெண்ணெய் காப்பு சாத்துங்க, நெய் விளக்கு ஏற்றிட்டு வாங்க. சுண்டல், மூக்கு கடலை சுண்டல், அது அங்கே ஆஞ்சநேயருக்கு வச்சுட்டு எல்லாருக்கும் தானம் கொடுங்க. நிச்சயமாக மாற்றங்கள், ஏற்றங்கள் வரும். உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு சரியில்லை அப்படின்னா சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய திருவலிதாயம் போயிட்டு வாங்க. அதாவது தட்சிணாமூர்த்தியை போய் வணங்கிட்டு திருவலிதாயம் போயிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். உங்களுடைய தடைகள் எல்லாமே வெற்றியாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில். பணவரவிற்கு பஞ்சமில்லாமல் உங்களுடைய பேச்சு எல்லா இடத்திலும் எடுபடக்கூடிய காலகட்டமுமாக இந்த குரு வக்ர நிவர்த்தி அமைய போகிறது.